வித்யாவோட வீட்டில் காமிக்கிறாங்க. வித்யா வந்து வெளியே போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட டோர் கதவை வந்து யாரோ தட்டுறாங்க. அப்போ அங்கே வெளியே பார்த்தீங்கன்னா மீனா பின்னால் சுற்றிக்கிட்டு இருந்த ஆள் வந்து வித்யா மேலே இடிச்சார் இல்லையா வண்டியில், அவர் தான் வந்து நின்றுட்டு இருக்காரு. வித்யா வந்து கதவை திறந்துட்டு வெளியே வந்தோன்னே அவரை பார்த்துட்டு, என்னங்க இங்கேயும் வந்து வண்டி வச்சு இடிக்கிறதுக்கு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஐயோ இல்லைங்க, உங்கள் வண்டி சரி பண்ணிட்டேன், கீழே தான் வண்டி நிறுத்தியிருக்கேன், இந்தாங்க சாவி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. டேங்க்கும் ஃபில் பண்ணிட்டேன், வாட்டர் வாஷும் பண்ணிட்டேங்க, வண்டியில் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரி தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவும் சொல்லிடுறாங்க. சரி எவ்வளோ ஆச்சு, இருங்க காசு கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. உடனே அவர் வந்துட்டு இல்லை வேண்டாங்க, நான் தாங்க வண்டி அடிச்சேன், அதுக்கு நான் தானே பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பரவாயில்லைங்க, வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, நீங்க சரி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கீங்கல்ல, அதுக்கு செலவாயிருக்கும்ல, பாதி காசாவது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்றாங்க. உடனே அவர் வந்துட்டு இல்லைங்க வேண்டாங்க, நீங்க பணம் கொடுத்தாதாங்க எனக்கு மனசு சங்கடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்ட வித்யா இருந்துட்டு, உலகத்திலேயே வந்து பணம் கொடுத்தாதான் வந்து மனசு சங்கடமா இருக்கும் அப்படின்னு சொல்ற முதல் ஆள் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வித்யா பேசுனது கேட்டு அவர் வந்துட்டு நீங்கள் ரொம்ப காமெடியாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது உங்களுக்கு காமெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேட்ட உடனே சரி வண்டி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்கிறாங்க. சரி நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு. சரி உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேட்குறாங்க. என் பேர் முருகங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன முருக்ஸ்ன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எது முருக்ஸா, என்னங்க அச்சுமுருக்கு பேர் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேட்குறாங்க. ஆமாங்க அப்படிதாங்க கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. சரி நான் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. வித்யாவும் சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து ரோகிணி வந்து வித்யாவோட வீட்டுக்குள்ளே வராங்க. வித்யா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டே வராங்க. அவங்க எதுவுமே சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க தன்னை போல. வித்யா உன்னதான் அப்படின்னு சொல்லி தட்டுறாங்க. என்னடி பண்ணிட்டு இருக்கு இப்படி தன்னை போல சிரிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்கவும், ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லாமல் இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவும், ஒன்றும் இல்லை முருக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எது முருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைவா, நீ ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களா, உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி ரெண்டு பேரும் உட்காந்ததுக்கு அப்புறமா எங்ககிட்ட 30 லட்ச ரூபா அடிச்சிட்டு போனான்ல ஒருத்தன் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. அவனை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேட்குறாங்க. இல்லடி, அதுக்கு ஒரு க்ளூ கிடச்சிருக்கு, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி வித்யா கேட்கும். நாங்கள் ஒரு கோயிலை வச்சு தான் அவனுக்கு அட்வான்ஸ் கொடுத்தோம், அந்த கோயிலில் வந்து சிசிடிவி கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அட்ரஸ் அக்க, அப்போ அதில் பார்த்தா தெரிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்கிறாங்க. ஆமாம் இந்த ஐடியா எப்போ வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ரோகிணி வந்து அந்த முத்து மீனா தான் இதை கண்டுபிடிச்சு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ உடனே வித்யா இருந்துட்டு, ஓ அப்படின்னா அவங்களும் அந்த ஆளை தேடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க தேடிக்கிட்டு தான் இருந்தாங்க, ஆனால் நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே வித்யா இருந்துட்டு, ஏண்டி அப்படி சொன்னேன், அவங்க 2 பேருமே 4 இடம் போகிறவங்க, அவங்க அந்த வீடியோ 4 பேர் காமிச்சாங்கன்னா அதை வச்சு சீக்கிரமாக அவங்களை கண்டுபிடிச்சிடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வித்யா அப்படி சொன்னேன்னு ரோகிணி வந்து அப்படியே மறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா நீ இப்போ எதுக்கு உன் கோவத்தை அவங்க மேலே காட்டுற, உனக்கு தானே ஈஸியாக வேலை முடியும் அவங்க அந்த மாதிரி பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேட்குறாங்க. இப்போ அந்த முத்து அதை கண்டுபிடிச்சி அந்த பணத்தை வாங்கினான்னு வச்சுக்கோவேன், லைஃப் ஃபுல்லாக அதையே சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. அவன் சொன்ன உனக்கு என்னடி, உனக்கு தான் அந்த பணம் வந்துடும்ல அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேட்கவும், உடனே ரோகிணி வந்துட்டு, அது மட்டும் இல்லடி, அவன் அதை கண்டுபிடிச்சான் அப்படின்னா மனோஜ் கொடுக்க வேண்டிய 27 லட்சத்தை அந்த முத்து எடுத்துக்குவான். நாங்கள் வேற இந்த சப் டீலர்ஸ்க்கெல்லாம் பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது, அந்த பணம் வந்தால் தான் இதெல்லாம் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா மனோஜோட அம்மா கிட்டையும் எனக்கு நல்ல பேர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சுயநலமாக சொல்கிறாங்க. உடனே வித்யா வந்துட்டு, சரி அப்புறம் என்ன, அந்த கோயிலில் போய் சிசிடிவி கேமராவில் அந்த வீடியோவை கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ரோகிணி வந்துட்டு, இல்லடி அந்த மீனாவோட அம்மா பூக்கடை வச்சிருக்காங்கல்ல, அந்த கோயிலில் தான் அந்த சிசிடிவி கேமராவில் தான் இருக்குது அந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நேராக நாங்கள் போய் அந்த கோயிலில் நின்று அதை கேட்டோன்னு வச்சுக்கோவேன், நாங்கள் கொடுத்த ஐடியாவில் தான் வந்து திரும்ப அவங்க போய் தொலைவறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனாவும் முத்து ரொம்ப ஓவராக பேசுவாங்க. அப்போ நீ இப்போ போய் எப்படி அந்த சிசிடிவி கேமராவை போய் வாங்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேட்குறாங்க. நான் போகிறது இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லவும், அப்போ வேற யார் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நான் வேற ஒரு ஐடியா வச்சிருக்கேன், யார் அனுப்பி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேட்குறாங்க. சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லவும், சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாகி கேட்குறாங்க வித்யா. அவனை வச்சா அந்த சிசிடிவி கேமரா வாங்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேட்குறாங்க. உடனே ரோகிணி இருந்துட்டு, அவன் தான் இதுக்கெல்லாம் சரியான ஆள், திடீர்னு முத்து போய் இது அங்கே பிரச்சனை பண்ணனா அப்படின்னா இவன் அவனை சமாளிச்சுக்குவான், ஏன்னா எனக்கு திருடன் ரவுடிக்கு ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு திமிரா சொல்கிறாங்க ரோகிணி. உடனே வித்யா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு, ஆமாம் கிரிமினலுக்கு கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க சொன்னதை கேட்டோன்னா ரோகிணி வந்து அப்படியே முறைக்கிறாங்க. சரி விடு, ஐடியாலாம் நல்லா தான் இருக்குது, நல்ல வேலை என்னை அனுப்பிச்சு கேட்க சொல்லுவியோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்கிறாங்க. உன்னை அனுப்பிச்சு கேட்கறதுக்கு பதிலாக நானே போயிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. நீ என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்க குடும்பத்தை எல்லாத்துக்குமே தெரியும்ல, அப்புறம் எப்படி நான் உன்னை அனுப்புவேன், இந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் நான் இந்த விஷயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீனாவும் முத்துவும் போய் சத்யாவை மீட் பண்ணுறாங்க. உடனே மீனா வந்துட்டு, நீ அதக்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போன பணத்தோட வீடியோ இருக்குல்ல, அதை ரிலீஸ் பண்ணது வந்து அந்த சிட்டியாக தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, சந்தேகம்லாம் இல்லை மீனா, கரெக்டாக அவன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சத்யாவும், ஆமாக்கா நான் அன்னைக்கே சொன்னேன்ல அவன் தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு, நான் தான் சொன்னேன்லக்கா அன்னைக்கே வந்து அவன் என்கிட்ட கிண்டலா நக்கலாக பேசிட்டு போனான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சத்யா சொல்லவும், முத்து இருந்துட்டு, ஆனால் ஒன்று, உடனே முத்து இருந்துட்டு, என் ஃபோன் என் கையில் தான் இருந்தது, அந்த ஃபோன் எப்படி அவன் கைக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதில் தான் ஏதோ சந்தேகமாக இருக்குன்னு வேற சொல்கிறாரு. அதான் மாமா எனக்கும் இன்னும் கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி சத்யா சொல்லவும், முத்து இருந்துட்டு, அந்த சிட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் யார் கூட்டியாவது இன்னமும் நீ பழக்கத்தில் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு.
சில பேர் கிட்ட மட்டும் நான் பேசிட்டு இருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்றாரு. அதை கேட்டோன்னே மீனாக்கு வந்து பயங்கர கோவம் வந்துடுது. டேய், அந்த சிட்டிக்கு பழக்கம் இருக்கிறவங்க கூட யார் கூட நீ பேசக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கே சொன்னாலடா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேட்குறாங்க. அக்கா நீ வேற, அவன்கிட்ட நேரடியெல்லாம் நான் பேசுறது இல்லக்கா, அவனுக்கு தெரிஞ்சாலும் எனக்கு தெரிஞ்சாலும் அப்படிங்கிற மாதிரி ஆள்கிட்ட தானக்கா நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சத்யா சொல்ல, முத்து இருந்துட்டு அதுவும் நல்லதுக்கு தான், அந்த சிட்டி தான் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நீ நைஸா கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்றாரு. உடனே மீனா வந்து, ஏங்க எதுக்குங்க இதெல்லாம், அவங்க கிட்ட திரும்ப போய் இவன்லாம் பேச வேண்டாம், அதுக்கப்புறம் திரும்ப இவனோட மனசை மாத்தி அவங்க கூடயே கூட்டிட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சத்யா இருந்துட்டு, அக்கா நான் திரும்ப அந்த மாதிரிலாம் அங்கே போக மாட்டேக்கா, நான் எவ்வளவோ திருந்திட்டேன் உனக்கு தெரியாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே முத்து இருந்துட்டீங்க பாரு மீனா, ஒருத்தர் திருந்திட்டேன் அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து முழுசா நம்ம நம்பணும், திரும்ப திரும்ப சந்தேகப்படக்கூடாது. இந்த மாதிரி எனக்கு இவன் மேல நம்பிக்கை இருக்குது, அவன் அங்கெல்லாம் போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் அவங்க கிட்ட விசாரிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சத்யா கிட்ட சொல்றாரு. உடனே சத்யா இருந்துட்டு, சரி மாமா நான் விசாரிச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சத்யா எப்படியும் விசாரிச்சுட்டு வந்து சொல்லிடுவார் முத்து கிட்ட. சத்யா உண்மையை கண்டுபிடிச்சு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து முத்து இந்த ரோகிணியோட வண்டவாளத்தை எல்லாம் வீட்டில் தண்டவாளம் ஏற்ற போறாரு. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.